வணக்கம். நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 27/12/2024 வெள்ளிக்கிழமையன்று 81வது வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 27/12/2024 வெள்ளிக்கிழமையன்று 81ஆம் வான்மலை கருத்தரங்கம் மற்றும் தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் 100ஆம் ஆண்டு பெருவிழாவாக நடைபெற்றது.
வனம், ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே. அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இந்த அற்புதமான பெருவிழாவிற்கு நம் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அன்னையர் பெருமக்களுக்கும் நம்முடைய தலைவர், செயல் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இணைச் செயலாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், அறங்காவலர்களின் சார்பிலும் நம் புரவலராக இருந்து நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ராமராஜ் காட்டன் திரு KR நாகராஜன் ஐயா அவர்களின் சார்பிலும் மற்றும் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை புரவலர்களின் சார்பிலும் வருக 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 என்று வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். வருக வருக வருக. வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தலைமையேற்றார். மாற்ற வேண்டும் என்பதற்காக அயராது தொண்டாற்றினார்கள். அவருடைய வழிகாட்டுதலின் பண்ணிதான் இங்கே நிறைய அமைப்புகள், எல்லா இனத்தைச் சேர்ந்த மக்களும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய பல்வேறு வகையான வழிபாட்டு அமைப்புகளை எல்லாம் இங்கே தொடங்கினார்கள். தென்சேரி ஆதீனம் திருப்பெருந்திரு முத்துசிவ ராமசாமி அடிகளார் அவர்கள் சிறப்புரையாற்றினார். பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. யாருனாலும் செய்ய முடியாத சாதனையை குன்றக்குடி அடிகள் செஞ்சுருக்காங்க. நம்ம பகுதியில் செய்ய முடியாத சாதனையை பேரூர் அடிகளும் சிறவை ஆதீனமும் செஞ்சுருக்காங்க. அது இந்த திருமுறை வழிபாடு. குன்றக்குடியில் ஒரு 8 கிராமங்களுக்கு பக்கத்தில் மதுக்கடை கிடையாது. இந்த லாட்ரி சீட் கிடையாது. சினிமா தியேட்டர் கிடையாது. இது நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. சிறவை ஆதீனம் 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் அப்போல்லாம் நாங்கள் இருக்கிற போது, மடத்தில் இருக்கிற போது சாயங்கால நேரத்தில் வந்து வெகு நேரம் கலந்து பேசிகிட்டு இருப்போம்போது சாமிகள் சொல்லுவாங்க, குன்றக்குடி அடிகள் பற்றி சமுதாய பணின்னா அப்படித்தான் செய்யணும். குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் திருப்பெருந்திரு தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் விழா பேருரையாற்றினார். ஒரு பண்பட்ட சமுதாயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதென்றால் இந்த இருபெரு ஞானிகளும் அன்று விதைத்த விதைகள் இன்று ஞான நாற்றங்கால்களாக உலகம் முழுதும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மீக தளத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில்தான் இன்றைக்கு பாராட்டுதலுக்குரிய நம்முடைய பேரூர் மருதாசல அடிகள் பெருந்தகையும் நமக்கும் தென்சேரி சுவாமிகளுக்கும் இருக்கிறது என்ற உணர்வோடும் அந்த நிலைப்பாட்டோடும் தான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி குன்றக்குடி ஆதீன மகா சன்னிதானம் காட்டிய தடத்தில், பேரூர் அடிகள் பெருந்தகை காட்டிய தடத்தில் ஆன்மீக தளம் பயணம் செய்யட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை, நன்றிகளை கூறி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செய்திருக்கிற மகத்தான சாதனை, இந்தியாவில் எங்கும் காண முடியாத சாதனை, இயற்கை நிலப்பரப்பை மண்ணை காக்கிற மனிதர்களுக்கு இணையாக மரங்களை நட்டு வளர்க்கிற அற்புதமான பணியை செய்கின்ற திருப்பணிக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வனம் செயல் தலைவர் திரு கே. பாலசுப்ரமணியன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் நம்மளுடைய இயற்கையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் வனம் இந்தியாவினுடைய ஒரு பெரும் முயற்சியாக இன்று தென்னை மரத்திலிருந்து நீராவை இறக்கி விஞ்ஞானம் முறைப்படி அதை பதைப்படுத்தி ஒரு வருடம் அருந்தக்கூடிய எந்தவித கலப்படம் இல்லாத இந்த ஒரு பானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு 3 கண்டெய்னர்கள் ஏற்றுமதியாகின்றது. உலகத்திலே இதற்கு நிகராக ஒரு பானம் செய்யப்படவில்லை என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல். மேலும் இந்நிகழ்வில் குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் இயற்கை வேளாண்மை புத்தகத்தை வெளியீடு செய்தார். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள், பிரம்மஞான சுவாமி, ராம்ராஜ் காட்டன், திரு KR நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தார். உடன் வனம் அமைப்பின் தலைவர் சுவாதி திரு K சின்னசாமி அவர்கள், பொருளாளர் திரு R விஸ்வநாதன் அவர்கள், நிதி இயக்குனர் திரு PMR சுந்தரமூர்த்தி அவர்கள், வனம் நிர்வாகிகள், இயக்குனர்கள், அறங்காவலர்கள், வனம் காவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.